கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். உபாகமம் 21:23 வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. இயேசு அந்த சாபமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இன்னைக்கு சாபத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்குகிற ஏராளமான குடும்பங்களை பார்க்க முடிகிறது. ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் தங்குவது இல்லை, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை, சம்பாதிக்கிற பணமெல்லாம் பொத்தல் பையில் போடுவதை போல போய்கொண்டே இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமும் வீட்டிலே தங்குவது இல்லை, ஒரு நன்மையும் வீட்டிலே நிலைத்திருப்பது இல்லை. நாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் நஷ்டமடைந்து போகிறது. ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள், வியாதி இல்லாத நாளே இல்லை. வேதனை வேதனை இப்படி கலங்கி நிற்கிற குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை. உபாகமம் 28:14 தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். 15 முதல் அந்த அதிகாரம் முடிய வாசித்து பாருங்கள். 68 வரைக்கும் பெரும் பட்டியல் சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாபத்தினுடைய விளைவு என்ன, சாபம் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வரும், அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள் எழுதப்பட்டிருக்கிறது. வியாதிகள், மன கலக்கங்கள், டிப்ரெஷன், மன குழப்பங்கள், இதெல்லாம் சாபத்தினால் உண்டாகிறது என்பதாக வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமற்ற நிலைமை, எதை செய்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் நஷ்டம், எப்பொழுதும் வீட்டிற்குள்ளே மன குழப்பங்கள், போராட்டங்கள், இது சாபத்தினால் உண்டாகிற காரியங்கள் என்பதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்திருக்கலாம். அது முன்னோருடைய பாவம் சாபமாய் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். அந்த சாப கிரியைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, எல்லா பாவமும் சாபமாகிவிட முடியாது, எல்லா பாவமும் சாபம் ஆகிவிடாது. சில பாவங்கள் தான் சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துவிடும். நம்மால் ஒருவர் பாதிக்கப்படும் பொழுது, அவர் அந்த காரணத்தோடு சபிக்கும் பொழுது, அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில வேதனையாய் கொண்டு வந்தது பலித்துவிடும். காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் காரணத்தோடு சபித்தால் அந்த சாபம் உடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வரும். விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வரும் என்று யாத்திராமை 20 வேதத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த பாவங்கள் சாபமாய் தொடர்ந்து வரும். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாபம் பல குடும்பத்தை பாதித்திருக்கிறது. பல கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜெபிக்க வரும் பொழுது இந்த சாபத்துக்குள் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. ஆவியானவர் தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். இது இந்த பரம்பரையாய் விக்கிரக ஆராதனையினால் வரக்கூடிய சாபம், அல்லது இந்த பரம்பரையில் ஏற்பட்ட இந்த பாவ கிரியைகளினால் உண்டான சாபம். கிறிஸ்துவை அறிந்த பிறகும் விக்கிரகத்திற்கு இடம் கொடுத்து இயேசுவை அறிந்திருந்த கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நாள் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத குறி சொல்லுதலை கேட்பது, வாஸ்து சாஸ்திரம், பெயர் சாஸ்திரம் என்று சொல்லி இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளுக்கு பின்னால் ஓடுகிறவர்கள் உடைய சந்ததிக்கு சாபத்தை தேடி வைக்கிறீர்கள். அது எப்படி சாபமாக முடியும் என்ற கேள்வி உள்ளத்தில் எழும்பலாம். எரேமியா 17:5 வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து மாம்ச புயத்தை நம்பிக்கையாய் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காதபடி வேறு எதன் மீது நம்பிக்கை வைத்து, வாஸ்துவின் மீது, பெயர் ராசியின் மீது, கற்கள் மீது நம்பிக்கை வைத்து, கையில கட்டுகிற ஒரு கயிற்றின் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது சாபம். கைத்திலே கட்டுகிற ஒரு கயிறு உங்களை காப்பாற்றுமானால் இயேசு எதற்காக சிலுவைக்கு போக வேண்டும்? நீங்கள் கையிலே போடுகிற ஒரு மோதிரம் உங்களை ஆசீர்வதிக்குமேயானால் இயேசு எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டும்? ஆண்டவரை மறுதலிப்பதற்கு அது சமம். எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலும் இயேசுவை நீங்கள் மறுதலிப்பதற்கு அது சமமாகிறது. அதுதான் அநேக குடும்பத்திலே சாபத்தை கொண்டு வருகிறது. வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சாபம் பல குடும்பங்களிலே இந்த சாபம் தொடர்ந்து வருகிறதை நான் காண முடிகிறது. நான் பிரியமான ஊழியம் செய்வதிலே கூட சாபத்தை தேடிக்கொள்ளுகிற ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். ஊழியம் செய்தால் சாபம் வருமா?
ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் என்று அநேக தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். ஊழியம் செய்தால் ஒன்று ஆசீர்வாதம் வரும் அல்லது சாபம் வரும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன், ஆத்தும பாரம் இல்லாதபடி, ஜெபம் பண்ணாதபடி, முழங்காலில் நிற்காதபடி, ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்காதபடி நானும் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை போல பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் இருக்கலாம், மிஷனரியாக கூட இருக்கலாம். தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் எங்க சாபத்தை வாங்குறாங்க தெரியுமா? சபை கமிட்டியில நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் சாபத்திற்குள்ளாகி கிடக்கிறது. சபை கமிட்டிக்குள்ளே நுழைகிறவர்கள். ஆலயத்தை வேதம் சொல்லுகிறது. சமீபத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது சொன்னார், ஆலயத்திற்காக நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே பணத்திற்காக, பதவிக்காக அதிகாரம் செலுத்தி அரசியல் பண்ணுகிறவர்களை யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பத்தின் மீது சாபம் தரும். எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சாபத்துக்குள் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அனனியாவும் சப்பிராலும் தேவனுடைய சபையிலே விளையாடினார்கள். பண காரியத்திலே விழுந்து செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் திரும்பி வருகிற காலம் இது. சபைக்குள்ளே கமிட்டியிலே மெம்பராய் போனால் ஊழியம் செய்ய வேண்டும். அது பதவி அல்ல, அரசியல் பண்ணுகிற இடம் அல்ல, ஊழியம் செய்கிற இடம் தேவாலயம். தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அரசியல் பண்ணுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, சாபம் உங்களுடைய சந்ததியை தொடரும். உங்களுடைய சந்ததியை தொடரும். என் ஆலயத்திற்காக பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல. இத்தனை வருஷம், 100 வருஷம் டயசிஸ், 100 வருஷம் ஆட்சி, என்ன நடந்தது என்று கேட்கலாம். அந்த நாட்கள் வேறு, இது எழுப்புதலின் காலம். இன்றைக்கு ஆயிரமான விசுவாசிகள் முழங்கால் படியிட்டு சபைக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள். என் சபையை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சபையில எழுப்புதல் வரட்டும் என்று இன்னைக்கு அழுது ஜெபிக்கிற விசுவாசிகள், இரவு பகலாய் அழுகிற லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் எழும்பி விட்டார்கள். இனிமேல் சபைக்குள்ளே அரசியல் பண்ணுகிறவனை தேவன் அனுமதிக்கவே மாட்டார். மரணம் வரும், சாபம் வரும். நீ அரசியல் பண்ணுவதற்கு வெளியிலே அரசியல் இருக்கிறது. ஆலயம் அல்ல, தேவனுடைய ஊழியம் நடைபெறுகிற இடம், பரிசுத்தம் உள்ள தேவன் உலாவுகிற ஒரு இடம். ஆலயத்திலிருந்து ஒரு பைசா திருடுகிறவனும் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது சபை எலெக்ஷனுக்கு போனால் முதலாவது இந்த வார்த்தையை சொல்லுங்கள், don't play with God. வேலைக்கு நினைச்ச இடத்தில் ஆளுக்களை மாத்த, நினைச்ச ஆட்களை வேலைக்கு போட, நினைச்ச பணத்தை எடுத்துக் கொள்வதற்கு அல்ல சபை. தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை. வைராக்கியத்தோடு அவர் இறங்குகிறவர். இந்த சபைக்காக எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறோம் தெரியுமா? தேவன் பார்த்து கொண்டு அமைதியா இருக்க மாட்டார். இனிமேல் அந்த காலம் முடிந்தது. இது எழுப்புதலின் காலம். தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு தேவன் சபையை பரிசுத்தப்படுத்துகிற காலம். இயேசு ஒரு நாள் சவுக்கு எடுத்தார். 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் பார்த்து கொண்டே இருந்தார். என்றைக்கு அவர் சும்மா இருக்கிறவர்களை சவுக்கு எடுத்தார். ஒரு நாளிலே அவர் சவுக்கு எடுக்கிற காலத்திற்குள்ளே வந்து விட்டோம். சாபத்தை தேடி வைக்காதிருங்கள். ஆனால் அதே சமயத்தில் 30 வருஷம் சபையில செக்ரட்டரியா இருந்து தாழ்மையோடு ஊழியம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை எனக்கு தெரியும். தாழ்மையோடு ஊழியமாய் செய்து சபையில இருந்து உண்மையாய் ஊழியம் செய்த குடும்பங்களை தேவன் சந்ததியை ஆசீர்வதித்து வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஊழியமாய் செய்யுங்கள். அரசியலுக்காக ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்காதிருங்கள். எங்க கட்சி என்று எப்பொழுது நீ எழுதுகிறாயோ உனக்கு விரோதமாய் தேவ கரம் வருகிறது என்பதை அறிந்து கொள். ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை சுயநலத்திற்காக, அரசியலுக்காக நீ 2ஆக கூறு போடுவாயானால் தேவனுடைய கரம் உனக்கு விரோதமாய் வரும். தேவன் என்றைக்கும் பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல. நீ என்ன வேண்டாலும் பண்ணு, என் ஆழ்ந்த பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல கர்த்தர். அவர் பழி வாங்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? நான் பட்சிக்கிற அக்னி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்றைக்கு அன்பு மனதுருக்க மன்னித்து விடுவேன் என்று சொல்லுகிறவர் அல்ல.
ஆண்டவர் சோதம் கொமோர பட்டணத்திற்கு வந்து எத்தனை அற்புதங்களை செய்தார். மனதுருகி அற்புதம் செய்தார். ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டார். 3.5 ஆண்டு காலம் ஊழியம் முடிந்தது. அந்த கப்பர்நகூமை பார்த்து சொன்னார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, உனக்கு ஐயோ, நீ சபிக்கப்பட்டு போவாய் என்று சொன்னார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் பாருங்கள். பெத்தானியா கிராமம் இருக்கிறது, நாயின் கிராமம் இருக்கிறது, அதே பெயரிலேயே செழிப்பாக இருக்கிறது நாசரேத்து கிராமம் இருக்கிறது. கப்பர்நகூம் பட்டணத்தில் ஒரு வீடு கூட இல்லை, அந்த தரைமட்டமாகி கிடக்கிறது. நான் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போனேன். சாபம், இயேசு கிறிஸ்து கொடுத்த சாபம். அவர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் சாபமும் வரும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனை குடும்பங்கள் இப்படி சாபத்துக்குள் இருக்கிறார். ஏதோ ஒரு பாவம், சபைக்கு விரோதமாய் செய்த பாவம் கண் முன்னால் நான் பார்த்திருக்கிறேன். பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கைகோப்பி சொல்றேன், தயவு செய்து சபை அரசியலில் ஈடுபடாதிருங்கள். அது உங்களுடைய சந்ததியை பாதித்து விடும். எனக்கு தெரியும், நான் கண்கூடாக எத்தனை குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். நான் கட்டின ஆலயம், நான் கட்டின சபை, இது ஏன் குடும்ப சொத்து போல பேசினவர்கள் அந்த குடும்பமே சின்னாபனமாகி பிள்ளைகள் தருத்தர நிலைமையில் சந்ததியை பாழாய் போனதை கண் முன்னால் நான் பார்த்திருக்கிறேன். வேதனையோடு சொல்லுகிறேன், don't play with God. தேவனோடு விளையாடாதிருங்கள். உங்களுடைய விளையாட்டை உங்களுடைய பிசினஸ்ல வைத்துக்கொள், அரசியலில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆலயத்திலே அல்ல. நான் தயவாக உங்களை கேட்கிறேன், சாபத்தை தேடிக் கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஐயா, எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது, நாங்க சாபத்துக்குள்ள ஆயிட்டோம். முன்னோருடைய பாவம், மற்றவர்கள் செய்த பாவம், இப்படி நாங்கள் தெரியாமல் செய்த பாவம், துணிகரமாய் செய்த பாவம், சாபத்துக்குள்ள ஆயிட்டோம். என்ன செய்வது? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இயேசு அந்த சாபத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். எந்த சாபமா இருக்கட்டும், ஆனா மனம் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னியும் என்று மனம் திரும்பி வரும் பொழுது அந்த சிலுவையிலே மீட்பு உண்டு, அந்த சிலுவையிலே மன்னிப்பு உண்டு, அந்த சிலுவையிலே சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. அவருடைய ரத்தம் சாபத்தின் வல்லமிருந்து நம்மை விடுதலை ஆக்க முடியும். இந்தோனேசியா தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம், மெல்டாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரையும் தேவன் எழுப்புதலிலே பயன்படுத்தினார். இந்த மெல்டாரி தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். அவர் தன்னுடைய குழுவினரை அழைத்துக் கொண்டு கிராமம் கிராமமாய் போய் இயேசுவை அறிவித்துக் கொண்டு வந்தார். ஒரு சமயம் ஒரு மலைவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்கு போன பொழுது ஒரு தாய் ஓடி வந்தார்கள். 17 வயது மகனை அழைத்துக் கொண்டு வந்து வேதனையோடு சொன்னார்கள், ஐயா, என் மகனை பாருங்கள், என் மகனுடைய சுகத்திற்காக ஜெபியுங்கள் என்று அழுதார்கள். கண் பார்வை இல்லை, பேச முடியல, அவனால் காது கேட்க முடியல. பாதிக்கப்பட்ட மகன், பார்க்க அகோரமாய் அவனுடைய முக ரூபமே மாறுபட்டு வித்தியாசமாய் காணப்பட்டான். 17 வயது என் மகன் ஒரு பொம்மையை போல இருக்கிறான், என் மகனுக்காக ஜெபியுங்களையா என்று அழுதார்கள். மெல்டாரி தன்னுடைய குழுவினரோடு முழங்கால் படியிட்டார். அந்த தாயும் இயேசுவே இறங்கும், இயேசுவே அற்புதம் செய்யும் என்று அழுதார்கள். இவர்களும் அழுது ஜெபித்தார்கள். வெகு நேரம் ஆகியும் ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆண்டவரே, ஏன் இந்த வாலிபனை நீர் குணமாக்க கூடாது என்று அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கி ஒரு காரியம் சொன்னார். சாபம், இந்த குடும்பத்தின் சாபம் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது. இவனுடைய தாத்தா, அவனுடைய தாத்தா, அவருடைய முற்பிதா ஒரு மந்திரவாதியாக இருந்து மந்திரம் செய்யக்கூடியவர். அவர் இந்த ஆதிவாசி மக்களுக்குள்ள யுத்தம் நடக்கும் பொழுது மந்திரம் செய்வார். பிசாசுகளை வைத்து மந்திரம் செய்து யுத்தம் பண்ணுவாராம். அப்படி மந்திரம் செய்யக்கூடியவர். ஒரு சமயம் ஒரு யுத்தம் அப்படி ஆதிவாசிகளுக்குள்ளே நடந்த பொழுது யுத்தத்திலே தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரம் செய்கிற பிசாசை பிரியப்படுத்துவதற்காக ஒரு குழந்தையை உயிரோடு பூமிக்குள்ளே வைத்து புதைத்து அவர் பலியாக கொடுத்தார். ஆவியானவர் தெளிவாக அதை சொன்னார். அந்த இரத்த பழி, அந்த குழந்தையை அநியாயமாய் கொன்று அந்த பாவம் சாபமாய் தொடர்ந்து வருகிறது. அதுதான் இந்த குடும்பத்தை தொடர்ந்து வாதித்துக் கொண்டிருக்கிறது என்று மெல்டாரி அதை சொன்ன பொழுது அந்த தாயாரும் அங்கிருந்த பெரியவர்களும் அதை ஒத்துக்கொண்டால் உண்மைதான், அப்படி நடந்தது உண்மைதான் என்று. அந்த தாய் அழுதார்கள், ஐயா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். பாவத்தை மன்னியும் என்று அவரை நோக்கி கெஞ்சினால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நினைத்து மனம் இறங்குவார்.
அந்த தாய் அழுதார்கள், எங்களுடைய பாவத்தை மன்னியும், என் முன்னோருடைய பாவத்தை மன்னியும், இந்த சாபத்திலிருந்து விடுதலை தாரும் என்று அவள் அழுதார்கள். முழு கூட்டமும் கதறினார்கள், இயேசுவை நோக்கி சிலுவை மரணத்தை நினைத்தருளும், எங்களுக்காக சாபமானதை நினைத்தருளும், விடுதலை தாரும் என்று அழுதார்கள். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டு உடனே மனம் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கினது. சாப கட்டுகள் அறுக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்திற்குள்ளாக கண் தெரியாத அந்த வாலிபனுடைய கண்களிலே பார்வை வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பார்வை வந்து அவன் தெளிவான பார்வையை கண்டான். காதில் திறக்கப்பட்டது. பிறந்ததில் என்று பேசாதவன் வாய் திறந்த அம்மா அப்பா என்று பேச துவங்கினான். சாப கட்டுகள் அறுக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ளே அற்புதமான ஒரு விடுதலை உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உடைய சரீரத்தில் சில நோய்கள் சந்ததியாய் தொடர்ந்து வரலாம். சில ஆசீர்வாத தடைகள் குறைகள் சந்ததியாய் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அது மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சாபத்தின் வல்லமிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும். ஆண்டவர் சிலுவை என்றே வந்து நமக்காக சிலுவையிலே தொங்கி மரித்ததை நினைத்து ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இந்த பாவங்களை மன்னித்து எங்களை இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும், எங்களுக்காக நீ சாபம் ஆனீரே என்று கதறும் பொழுது அவர் மனம் இறங்குவார். அவர் மனம் இறங்குவார். அவர் நமக்காக சாபமானதை நினைப்பார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முற்கள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. சாபத்தினால் தான் முற்கள் இந்த உலகத்தில் தோன்றினது. ஆதியாகமம் 3:17-18 படி வாசிக்கிறோம். ஆண்டவர் உலகத்தில் முற்களை முதலாவது உண்டாக்கவில்லை, சாபத்தில் உண்டானது முற்கள். அதற்காகத்தான் நம்முடைய சாபத்தை தன் தலையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவிலே மரிக்கும் பொழுது தலையிலே முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த சாபத்தை எல்லாம் நானே சுமக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோட பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறாரு. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டா சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ள இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும், நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரி, அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர். அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாதார ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய ரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.